பல்வேறு அமைப்புகளின் ஆளுமைகளை இங்கே வந்து கருத்துக்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். இன்றைக்கு இங்கே பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள், பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய கொடுமைகளை பற்றிய தங்களுடைய பார்வைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இங்கே முதலிலே ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அதிலே பாடிய அந்த தம்பிகள், "Hey Joe Biden, what you said? The kids are dying every day" என்கின்ற வகையில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் அங்கே சாகிறார்கள் என்பதை எடுத்து சொன்னார். ஜோ பைடன், என்ன சொன்னீர்கள் நீங்கள்? பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிற்போம் என்று சொன்னீர்கள், ஆனால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்கின்ற ரீதியில் ஒரு பாடலை இங்கே பாடினார்கள். இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நடத்துகின்ற பொருள் அல்லது பாலஸ்தீனத்திலே நடைபெறக்கூடிய இந்த கொடுமை என்பது ஏதோ இன்றைக்கு நேற்று அல்லது கடந்த மாதம் தொடங்கிய ஒரு நிகழ்வு அல்ல. இதற்கான சரித்திர பின்னணி எல்லாம் இங்கே பேசியவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். ஆனாலும் கூட இது பாலஸ்தீனத்திலே நடைபெறுகிறது. குறிப்பாக அங்கே காசா என்கின்ற ஒரு பகுதி, அது இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பகுதி கூட அல்ல. கிட்டத்தட்ட 45 சதுர கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு பகுதி. அங்கே ஏறத்தாழ 25 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். இன்னும் ஒரு ஒப்பீட்டு அளவிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சென்னையை பொறுத்தவரை 425 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சென்னையிலே கிட்டத்தட்ட 7 ஒரு பகுதி கூட இல்லாத ஒரு பகுதி தான் காசா. அங்கே இத்தகைய கொடுமைகளை அதுவும் அமெரிக்க பேரரசு நிகழ்த்தி வருகிறது. அதனோடு சேர்ந்து இந்தியாவும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்கிற நிலையிலே நடைபெறக்கூடிய கொடுமைகள் எல்லாம் பற்றி சொன்னார்கள். ஆனால் இங்கே பேசிய பொழுது திருமுருகன் காந்தி அவர்கள் குறிப்பிட்டதை எவ்வளவு பேர் அவர் பேசிய கருத்தை உள்வாங்கினார்கள் அல்லது செவி சாய்த்தார்கள் என்பது தெரியவில்லை. சென்னை நகரினுடைய வீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் ஏதோ மனிதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில், இன்னும் குறிப்பாக பாலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறோம், ஆக்கிரமிக்க வந்த கூட்டத்தை எதிர்த்து பாலஸ்தீனியர் நடத்துகின்ற போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதை எல்லாம் கடந்து, இந்த போராட்டம் என்பது நம்முடைய ஆதரவை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கிறோம் என்பதை விட, நாளை பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் நாம் இருப்போம் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை அவர் மிக அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை இன்னும் என்னை போன்றவர்களாம் 70 பிறந்தவர்கள் எல்லாம் அன்றைய சூழலில் சர்வதேச தலைவர் என்று நாங்கள் அறிந்து வைத்திருந்த தலைவர் என்று பார்த்தால், அடிக்கடி அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சந்திக்க வரக்கூடிய சர்வதேச தலைவர் என்று பார்த்தால் PLO என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் யாசர் அரஃபத் அவர்கள் தான். அன்றைய சூழலில் இந்திய அரசு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருந்தது சொன்னால், இன்றைக்கு அதற்கு நேர்மாறான ஒரு நிலை இருக்கிறது. அதிலும் கூட மோடியினுடைய அரசு அது ஏதோ கருத்தியலின் அடிப்படையில் நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை விட, அவருடைய ஒவ்வொரு நகர்வும் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக, தமிழருடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது என்பதும் திருமுருகன் காந்தி அவருடைய உரையினுடைய ஒரு சாராம்சம். அதனால்தான் மிக அழுத்தமாக சொன்னார், அதானி என்கின்ற ஒரு தனி மனிதருக்காக தமிழ் இனத்தையே காவு கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கலந்து கொள்வது என்பது, இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்கக்கூடியது மட்டுமல்ல, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே கருத்துக்களை முன்வைத்து, இதே கோரிக்கைகளை முன்வைத்து ஏற்கனவே கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள், இங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகள் எல்லாம் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல, தொடர்ச்சியாக இன்றைக்கு 1-2 பேர் சட்டமன்றத்துக்கு சென்றிருந்தாலும் கூட, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு வீதிகளில் பல்வேறு போராட்டங்களை, பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வலியுறுத்தல்கள் அனைத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழிமொழிந்து என்றென்றைக்கும் இந்த மேடையில், இந்த போராட்டத்தில் உங்களோடு துணை இருப்போம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஆம்